மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்களின் தமிழாசிரியர் கதிரவன். 5ஆம் இயலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருக்குறள் பகுதி குறித்துதான் இன்றைய பதிவில் நாம் காண இருக்கின்றோம். திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அதில் 18 நூல்கள் இடம்பெற்றிருக்கும். அந்த 18 நூல்களும் 3 பகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த 3 பகுப்புகள் என்னென்ன அப்படின்னா அகம், புறம், அறம் என்பதே அந்த 3 பகுப்பாகும். இந்த 18 நூல்களில் 11 நூல்கள் அறம் என்கின்ற பகுப்பில் அடங்கக்கூடிய நூல்களாக இருக்கும். அந்த 11 அறம் சார்ந்த நூல்களில் முதன்மையான நூலாக திருக்குறள் திகழ்கின்றது. குறள் வெண்பா என்னும் பாவகையால் ஆனதுதான் திருக்குறள். பாவின் வகையை தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக திரு என்னும் அடைமொழியுடன் சேர்த்து திருக்குறள் என்று இந்நூல் வழங்கப்படுகின்றது. திருக்குறள் குறள் வெண்பாக்களால் ஆன பாடல்களை உடையது. அந்த பாவின் வகையை தன்னுடைய பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக திரு என்கின்ற அடைமொழியும் சேர்த்து திருக்குறள் என்று வழங்கப்படுகின்றது. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இந்த திருக்குறள் நூல் அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளை உடையது. 133 அதிகாரங்களும் அதிகாரங்களுக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்களும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளன. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களும், பொருட்பாலில் 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களும் இடம்பெற்றுள்ளன. திருக்குறளில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை 9. அறத்துப்பாலில் 4 இயல்களும், பொருட்பாலில் 3 இயல்களும், இன்பத்துப்பாலில் 2 இயல்களும் என மொத்தம் 9 இயல்கள் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளன. அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்ற 4 இயல்கள் இடம்பெற்றுள்ளன. பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் என 3 இயல்கள் இடம்பெற்றுள்ளன. இன்பத்துப்பாலில் களவியல், கற்பியல் என 2 இயல்கள் இடம்பெற்றுள்ளன. திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளுக்கு அந்த காலத்திலேயே 10 பேர் உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு ஒரு பழம் பாடல் ஒரு செய்தியை குறிப்பிடுது. அந்த 10 பேர் யார் யார் அப்படின்னா பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர், பருதி, பரிபெருமாள், தருமர், தாமத்தர், நச்சர், திருமலையர், மல்லர். இந்த 10 பேர் அந்த காலத்திலேயே உரை எழுதியிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் திருக்குறளுக்கு பலரும் உரை எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த திருக்குறள் உரைகளிலேயே சிறந்த உரையாக பரிமேலழகர் உரை போற்றப்படுகின்றது. திருக்குறள் உரைகளிலேயே சிறந்த உரை பரிமேலழகர் உரை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வள்ளுவரை பாரதியார் போற்றுகிறார். வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வள்ளுவரை போற்றுகிறார். திருவள்ளுவருக்கு தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னாபோதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுபங்கி, முதற்பாவலர் இப்படி பல சிறப்பு பெயர்கள் வழங்கப்படுது. திருக்குறள் ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலான பல உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளின் சிறப்பு பேசப்படுகின்றது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று. ஏன்னா 7 சீர்களிலேயே அரிய கருத்துக்களை உள்ளடக்கியதாக
குறள் அமைந்திருக்கு. அதனால தான் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று சிறப்பித்து கூறப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நாம் திருவள்ளுவரது உருவம் அப்படின்னு நாம் கருதி கொண்டிருக்கக்கூடிய இந்த உருவம் உண்மையான திருவள்ளுவரோட உருவம் தானா அப்படின்னா கிடையாது. திருவள்ளுவரை பற்றிய ஆதாரபூர்வமான செய்திகள் நமக்கு கிடைக்கல. நம்ம அரசே வடிவமைத்த ஒரு உருவத்தை தான் நாம் இன்னைக்கு திருவள்ளுவர் உருவமாக ஏற்றுக்கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருவள்ளுவரோட காலம் அப்படின்னா கிமு 31 என்று கணக்கிடப்பட்டு வருது. திருவள்ளுவரோட காலம் கிமு 31. இப்போ இதெல்லாம் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய செய்திகள். அடுத்து நம்ம பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குறட்பாக்களையும் அந்த குறட்பாக்களுக்கான கருத்துக்களையும் நாம் பார்க்கலாம். பொச்சாவாமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 2 குறட்பாக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பொச்சாவாமை அப்படின்னா மறவாமை அப்படிங்கிறது பொருள். கவனிங்க. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போல்து. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போல்து. இதனோட பொருள், தங்களின் மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும்போது மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக, அதாவது மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். யாரு? தங்களோட மகிழ்ச்சியால் தன் கடமையை செய்ய மறப்பவன். தன்னுடைய மகிழ்ச்சியினால், அதீத மகிழ்ச்சியால் தன்னுடைய கடமையை மறப்பவன் மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போல்து. தங்களின் மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும் போது மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க. அடுத்து பாருங்க. உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். அதாவது எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியதை அடைதல் எளிதே அப்படிங்கிறது தான் இதோட பொருள். எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியதை அடைதல் எளியதே. நாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை அடைவதற்குரிய வழி யாதென்றால் அந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டே இருத்தல். அதுதான் நம்முடைய எண்ணம் ஈடேறுவதற்கான எளிய வழி. எண்ணமே வாழ்க்கை அப்படிம்பாங்க. நாம் எதை எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த எண்ணம் எளிதாக ஈடேறும். அதையே தொடர்ந்து எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த எண்ணம் எளிதாக ஈடேறும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். அடுத்து பாருங்க. குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 2 குறட்பா கொடுத்துருக்காங்க. குறிப்பறிதல் அப்படின்னா, அதாவது பிறருடைய உள்ள கருத்துக்களை உணர்ந்து அறிதல். பிறருடைய உள்ள கருத்துக்களை குறிப்பின் வாயிலாகவே உணர்ந்து அறிதல். அதான் குறிப்பறிதல் அப்படிங்கிறது. குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். அதாவது முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்க அப்படிங்கிறாங்க. அதாவது முகக்குறிப்பை வைத்தே அவர்களது உள்ளத்தில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவரை என்ன பொறுப்பு கொடுத்தாவது நாம் நமக்கு துணையாக்கி கொள்ள வேண்டும். அதுவே நமக்கு பலம் சேர்க்கும் அப்படிங்கிற கருத்து தான் அதில் இடம்பெற்றிருக்கு. முகக்குறிப்பை வைத்தே அவர்களுடைய அகத்தில், அதாவது உள்ளத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை அறியக்கூடிய அந்த ஆற்றலுடையவர்களை அவர்களுக்கு எந்த பொறுப்பு வேண்டுமானாலும் கொடுத்தாவது அவர்களை நாம் நம் கூடவே வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு பலம் அப்படிங்கிறது தான் இந்த குறட்பாவோட பொருள். அடுத்து பாருங்க. பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும்
கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். அதாவது கண் பார்வையின் வேறுபாடுகளை பிரித்து உணர வல்லவரை துணையாக பெற்றால் ஒருவரது பகைமையும் நட்பையும் அவரது கண்களே நமக்கு உணர்த்திவிடும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். கண்ணின் குறிப்புகளை உணர்பவரை பெற்றால் பகைமையும் நட்பையும் அவரது கண்ணே அறிவித்துவிடும். இப்போ பொதுவாகவே பொய் பேசுகிறவங்க எதிரில் இருக்கிறவங்களோட முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க. கீழே குனிஞ்சிக்கிட்டு இல்லைன்னா வேறு பக்கமாக தலையை திருப்பிக்கிட்டு அப்படி தான் பேசுவாங்க. முகத்துக்கு முகம் பார்த்து நேருக்கு நேராக அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அப்படி பேசுனா அவங்க பேசக்கூடிய அந்த பொய் அவர்களுடைய கண்களில் தெரிந்துவிடும். அந்த கண்கள்லையே அவர்கள் பேசுவது உண்மையா பொய்யா என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் உடையவர்கள் அந்த கண்களை வைத்தே அவர்கள் பேசக்கூடிய அந்த பொய்யை அறிந்து கொள்வார்கள். இப்போ அதனால தான் வேறு பக்கம் தலையை திருப்பிக்கிட்டு அவங்க பேசுவாங்க. அப்போ கண்ணின் குறிப்புகளை வைத்தே உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் உடையவர்கள் கண்ணை பார்த்தே பகையையும் நட்பையும் அறிந்து கொள்வார்கள். கேண்மை அப்படின்னா நட்பு, பகையா நட்பா என்பதை கண்களை வைத்தே கண்டறிந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. கண்ணின் குறிப்புகளை உணர்பவரை பெற்றால் பகைமையும் நட்பையும் அவரது கண்ணே அறிவித்துவிடும். அடுத்து பாருங்க, படைமாட்சி அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒரே ஒரு குறட்பா நமக்கு இடம்பெற்றிருக்கு. மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. மரம் அப்படின்னா வீரம் அப்படின்னு பொருள். வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல். மாண்ட வழிச்செலவு அப்படின்னா முன்னோர் வழியில் நடத்தல். தேற்றம் அப்படின்னா நம்பிக்கைக்குரியவர் ஆதல். ஆகிய இந்த நான்கே படைக்கு பாதுகாப்பாக விளங்கக்கூடியன. வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்குரியவர் ஆதல் ஆகிய நான்கே படைக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க. ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு. அடுத்து பாருங்க, பகைத்திறம் தெளிதல் அப்படின்னு இருக்கு. இது பகைத்திறம் தெரிதல் அப்படின்னு இருக்கணும். ஆனால் இங்கே பகைத்திறம் தெளிதல் அப்படின்னு இருக்கு. அதாவது பகையின் இயல்பை ஆராய்தல் அப்படிங்கிறது இதனோட பொருள். கவனிங்க, பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று. பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று. அதாவது பகை என்னும் அந்த பண்பற்றதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குறட்பாவோட பொருள். பகை என்னும் பண்பற்றதை, பகை என்பதை யாரும் உருவாக்கி கொள்ளக்கூடாது. பகை என்பது பண்பற்ற ஒரு செயல். அந்த பகை என்னும் பண்பற்றதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது. பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்றன்று. பகை என்கின்ற அந்த பண்பற்ற ஒன்றை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அடுத்து பாருங்க, வில்லேர் உழவர் பகைகுளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. வில்லேர் உழவர் பகைகுளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. இந்த குறட்பாவோட பொருள் பார்த்தோம்னா, வில் வீரரின் பகையை பெற்றாலும் சொல்வன்மை உடைய அறிஞரின் பகையை பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட பொருள். வில் வீரரின் பகையை பெற்றாலும், வில் போன்ற ஆயுதங்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு வீரனுடைய பகையை பெற்றாலும் சொல்வன்மையுடைய அறிஞரின் பகையை பெறக்கூடாது. சொல்வன்மையுடைய அறிஞரின் பகையை பெறக்கூடாது.
வில்லேர் உழவர் பகைகுளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. அடுத்து பாருங்க, இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து. இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து. இலைதாக அப்படின்னா அதாவது சிறியதாக அப்படின்னு பொருள். இலைதாக முள்மரம் கொள்க அப்படின்னா முள்மரம் சிறியதாக இருக்கும் பொழுதே அதனை வெட்டிவிட வேண்டும். இலைதாக முள்மரம் கொள்க. கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து அப்படின்னா அப்படி முள்மரம் சிறியதாக இருக்கையிலேயே அதனை வெட்டிவிடாமல் அந்த முள்மரம் முதிர்ந்து விட்டால் அது வெட்டுபவரின் கையையே வருத்தும் அப்படிங்கிறது தான் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பொருள். அதனால் சிறியதாக இருக்கையிலேயே முள்மரத்தை களைந்து விட வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த முள்மரம் முதிர்ந்து விட்டால் அது வெட்டுபவரின் கையையே வருத்தும். இதுதான் இந்த குறட்பாவில் வெளிப்படையாக இருக்கக்கூடிய பொருள். ஆனால் இந்த குறட்பாவின் மூலமாக உணர்த்தக்கூடிய மற்றொரு பொருள் என்ன அப்படின்னா, பகைவர்கள் வலிமையற்று இருக்கும் பொழுதே அவர்களை வென்றுவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த பொருள் இந்த குறட்பாவின் மூலமாக உணர்த்தப்படுது. பகைவர்கள் வலிமையற்று இருக்கும் பொழுதே அவர்களை வென்றுவிட வேண்டும். இப்போ இந்த குறட்பாவில் இடம்பெறக்கூடிய அணி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிற அணி இந்த குறட்பாவில் இடம்பெற்றிருக்கு. அதாவது பிரிது மொழிதல் அணி அப்படின்னா அந்த அணிக்கான இலக்கணம் என்ன அப்படின்னா, செய்யுளில் உவமையை மட்டும் கூறி உவமேயத்தை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி. உவமையை மட்டும் கூறி உவமேயத்தை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி. இப்போ சிறியதாக இருக்கையிலேயே முள்மரத்தை களைந்து விடுக, முதிர்ந்து விட்டால் வெட்டுபவரின் கையையே வருத்தும் அப்படின்னு இதனோட பொருள் பார்த்தோம். இதில் உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, பகைவர்கள் வலிமையற்று இருக்கும் பொழுதே அவர்களை வென்றுவிட வேண்டும் அப்படிங்கிற கருத்து உணர்த்தப்படுது. உவமையை மட்டும் கூறி உவமேயத்தை பெற வைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிற காரணத்தினால இந்த குறட்பாவில் பிரிது மொழிதல் அணி இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க, மருந்து அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 4 குறட்பாக்கள் நமக்கு பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு. மருந்து அப்படிங்கிற அதிகாரம், அதாவது நோய் தீர்க்கும் வழிமுறை. நோய் தீர்க்கும் வழிமுறை பாருங்க, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். யாக்கை அப்படின்னா உடல். அதாவது உடலுக்கு மருந்து என்ற ஒன்றே வேண்டியதில்லையாம். எப்பொழுது அப்படின்னா, நாம் உண்டது செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதே இல்லை அப்படிங்கிறாங்க. நம்மளோட உடம்புக்கு எப்போ மருந்து அப்படிங்கிற ஒன்று தேவையே இல்லை அப்படின்னா, நாம் சாப்பிட்டது செரிமானம் அடைந்து விட்டது என்பதை அறிந்து உண்டால் நம்முடைய உடம்புக்கு மருந்து என்ற ஒன்றே தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த குறட்பா உணர்த்தக்கூடிய பொருள். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதில்லை. இப்போ இந்த குறட்பாவுக்கான கருத்தை பார்க்குறப்ப நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் குறித்து வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வருது. உணவை மருந்தாக்கு, மருந்தை உணவாக்காதே அப்படிம்பார். உணவை மருந்தாக்கு, மருந்தை உணவாக்காதே. பசியோடு உட்கார், பசியோடு எழுந்திரு. தட்டில் மிச்சம் வைக்காதே, வயிற்றில் மிச்சம் வை. தட்டில் மிச்சம் வைக்காதே, வயிற்றில் மிச்சம் வை. இதெல்லாம் வைரமுத்து கவிதைகளில் இடம்பெறக்கூடிய வரிகள். அதாவது நம்மளுடைய உணவே மருந்தாக அமையணும். அதை விட்டுட்டு இன்றைக்கி நிறைய வீடுகளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மருந்த உணவு மாதிரி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய உணவே நமக்கு மருந்தாக அமைய வேண்டும். அந்த வகையில் நாம் நம்மளுடைய அந்த உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்தை அதில் சொல்லியிருப்பார்.
அதே மாதிரி பசியோடு உட்கார் பசியோடு எழுந்திரு அப்படிம்பார். எப்போ நாம் சாப்பிட்ணுன்னா பசியோடு இருக்கிறப்ப தான் சாப்பிடணும், பசி எடுத்து தான் சாப்பிடணும். பசியே இல்லாமல் சும்மா டைம் பாஸுக்கு சாப்பிட்ற மாதிரிலாம் உட்காந்து எதையாவது குறிச்சிட்டு இருக்கிற மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. பசி எடுத்து சாப்பிடணும். அதே மாதிரி பசியோடு எழுந்திரு அப்படிங்கிறார். பசியோடு உட்கார் பசியோடு எழுந்திரு. சாப்பிட்டு முடித்து எந்திரிக்கிறப்பவும் பசியோடு எழுந்திரு அப்படிங்கிறார். அதாவது வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது, ஃபுல் கட்டு கட்டுறது அப்படிங்கிறாங்கல்ல, அப்படி வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது. இப்போ இங்கே கூட என்ன சொல்கிறாங்க, உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. நாம் சாப்பிட்டது செரிமானம் அடைந்து விட்டது என்பதை அறிந்து அதற்கு பிறகு நாம் உண்டோம் என்றால் நமக்கு மருந்து என்ற ஒன்றே வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் இதோட பொருளாக பார்க்குறோம். அதே மாதிரி தட்டில் மிச்சம் வைக்காதே வயிற்றில் மிச்சம் வை, அதான் சொன்னோம். பசியோடு எழுந்திரு அப்படின்னா வயிற்றில் மிச்சம் இருக்கணும், தட்டில் மிச்சம் வைக்கக்கூடாது. கூடுதலாக வாங்கி தட்டில் நாம் மிச்சம் வைக்கக்கூடாது. உணவுப் பொருட்களை தட்டில் மிச்சம் வைக்கக்கூடாது, வயிற்றில் மிச்சம் வைக்கணும். கொஞ்சம் பசியோடையே எந்திரிச்சிடணும். இந்த கருத்தை வைரமுத்து சொல்லியிருப்பார். அதை இங்கே நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னா, நோய் நாடி அப்படின்னா முதல்ல என்ன நோய் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்து நோய் முதல் நாடி அப்படின்னா என்ன நோய் அப்படிங்கிறத ஆராய்ந்து கண்டறிந்த பிறகு அந்த நோய் உண்டானதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும். அதான் நோய் முதல் நாடி. அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னா அடுத்து அந்த நோயை நீக்கக்கூடிய வழியாது என்பதை ஆராய்ந்து மருத்துவம் செய்யணும். முதல்ல நோயை கண்டறியணும், இன்ன நோய் அப்படின்னு சொல்லி நோயை கண்டறிய வேண்டும். அடுத்து அந்த நோய் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நாம் ஆராய்ந்து கண்டறியணும். அடுத்து அந்த நோயை நீக்கக்கூடிய வழியையும் ஆராய்ந்து மருத்துவம் செய்யணும். ஒரு மருத்துவர் அப்படி தான் செயல்படணும். நோயை கண்டறிய வேண்டும், அந்த நோய் ஏன் ஏற்பட்டது என்ற அதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும். அடுத்து அந்த நோயை நீக்குவதற்கான வழிவகை என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து ஒரு மருத்துவர் செயல்பட வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இப்போ இந்த குறட்பால சொற்பொருள் பின்வரு நிலையணி பயின்று வந்திருக்கு. இப்போ சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னா அந்த அணிக்கான இலக்கணம் செய்யுள்ள ஒரு முறை வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருமானால் அது சொற்பொருள் பின்வரு நிலையணி என அழைக்கப்படும். இப்போ இந்த குறட்பால நோய் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து பிணி என்ற பொருளை கொடுக்கின்றது. அதுபோலவே நாடி என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஆராய்ந்து என்ற ஒரே பொருளையே கொடுக்கின்றது. நோய் என்ற சொல் பிணி என்ற ஒரே பொருளை கொடுக்கின்றது. நாடி என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஆராய்ந்து என்ற ஒரே பொருளையே கொடுக்கின்றது. அதனால் இந்த குறட்பால சொற்பொருள் பின்வரும் நிலையணி பயின்று வந்திருக்கு. அடுத்து பாருங்க, உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல் அப்படின்னா, உற்றான் அளவும் அப்படின்னா நோயாளியோட வயது. பிணி அளவும் அப்படின்னா, பிணினா நோய் அப்படின்னு சொன்னோம். பிணி அளவு அப்படின்னா நோயின் அளவு, நோயின் தன்மை, ஆரம்ப கட்டமா முத்திய நிலையா அப்படின்னு சொல்லி அந்த நோயின் அளவு. அடுத்து காலம் அப்படிங்கிறப்ப அந்த நோயை குணப்படுத்துவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும். இப்போ 3 நாள் மருந்து சாப்பிட்ணும் அப்படிம்பாங்க, 1 மாதத்துக்கு மருந்து எழுதி கொடுப்பாங்க. அப்போ அந்த காலம் முதல்ல நோயாளியோட வயதுக்கு தகுந்தாற் போல தான் மருந்து பரிந்துரை செய்வாங்க.
அதே மாதிரி நோயின் அளவு, நோயாளியோட வயதை வந்து பார்க்கணும். அடுத்து நோயோட தன்மை, அளவு, நோயின் அளவு. அடுத்து எவ்வளவு காலகட்டம் அந்த மருந்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவத்தின் காலம், இதையெல்லாம் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். நோயாளியின் வயதையும் நோயின் அளவையும் மருத்துவத்தின் காலத்தையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். அடுத்து பாருங்க, உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வானென்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வானென்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. அதாவது உற்றவன் அப்படின்னா நோயாளி, உற்றவன் அப்படின்னா நோயாளி, தீர்ப்பான் அப்படின்னா அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவர். அடுத்து மருந்து, அடுத்து மருந்துளை செல்வான் அப்படின்னா மருந்தாளுநர். ஆக நோயாளி, மருத்துவர், மருந்து, மருந்தாளுநர் என்று மருத்துவம் 4 வகையில் அடங்கும் அப்படிங்கிறாங்க. உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. நோயாளி, மருத்துவர், மருந்து, மருந்தாளுநர் என்று மருத்துவம் 4 வகையில் அடங்கும். அடுத்து பாருங்க, இரவச்சம் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 2 குறட்பா கொடுத்துருக்காங்க. இரவச்சம் அதாவது இரத்தல் அப்படின்னு அந்த இடையினரா போட்டு இரத்தல் அப்படின்னா யாசித்தல் அப்படிங்கிறது பொருள். இரத்தல் அப்படின்னா யாசித்தல் அப்படிங்கிறது பொருள். இங்கே இரவச்சம் அப்படிங்கிறப்ப யாசிக்க தயங்குதல் அப்படிங்கிறது பொருள். யாசிக்க தயங்குதல். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். அதாவது பிறரிடம் கையேந்தி பிச்சை எடுத்து யாசித்து உயிர் வாழணும் அப்படின்னு ஒரு நிலை இருக்குமென்றால் அப்படி அவர்களின் உலகத்தை உருவாக்கியவன் அலைந்து கெடட்டும் அப்படிங்கிறதான் இதோட பொருள். பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்குமெனில் அப்படி அவர்களின் உலகத்தை உருவாக்கியவன் அலைந்து கெடட்டும். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், அதாவது யாசித்தும் பிச்சை எடுத்தும் அடுத்தவர்களிடம் கையேந்தியும் ஒருத்தன் வந்து உயிர் வாழணும் அப்படின்னா அப்படி அவர்களுடைய உலகத்தை உருவாக்கிய அந்த இறைவனே வந்து அலைந்து கெடட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் இந்த குறட்பா வந்து அமைஞ்சிருக்கு. உலகியற்றியான் அப்படின்னா இந்த உலகத்தை படைத்தவன். இங்கே படைப்பு கடவுள் அப்படின்னு சொல்லி பிரம்மாவை சொல்லுவாங்க. அப்போ அந்த பிரம்மா வந்து இந்த உலகத்தில் உயிர்களை படைக்கின்ற பொழுதே இன்னின்னார்க்கு இன்னின்ன தொழில் என்று அவன் விதித்து விடுகிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. இந்த உலகத்தில் உயிர்களை படைக்கின்ற பொழுதே இன்னின்னார்க்கு இன்னின்ன தொழில், இவங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க, எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உயிரை படைக்கின்ற பொழுதே அவர்களுடைய தலையில் இறைவன் எழுதிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி பிச்சை எடுப்பதையும், அதாவது கையேந்தி பிறரிடம் யாசிப்பதையும் ஒரு தொழிலாக கருதி அந்த தொழிலை செய்வதற்கு உரியவர்கள் என்று சிலரை அந்த இறைவன் இந்த உலகத்தில் படைத்திருப்பானே, ஆனால் அவன் ஒரு பாவி. அப்போ அவனே வந்து இந்த உலகத்தில் பிச்சைக்காரனாக பிறந்து தெரு தெருவாக வீடு வீடாக உணவும் காசும் கிடைக்காமல் கெட்டு அலையட்டும் அப்படின்னு ஒரு பிச்சைக்காரனுடைய எண்ணமாக இந்த கருத்து வந்து இந்த குறட்பால வெளிப்படும். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்குமெனில் அப்படி அவர்களின் உலகத்தை உருவாக்கியவன் அலைந்து கெடட்டும், அந்த கடவுளே வந்து அலைந்து கெடட்டும் அப்படின்னு கடவுளையே சொல்லக்கூடிய விதத்தில் இந்த குறட்பா அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். அதாவது பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்துவிடும். இரவென்னும் ஏமாப்பில் தோணி, தோணி அப்படின்னா படகு,
தோணி அப்படிங்கிறது படகை குறிக்கும். ஏமம்னா பாதுகாப்புன்னு பார்த்தோம். இங்கே ஏமாப்பில் தோணி அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பற்ற படகு. எது? பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல், அடுத்தவங்க கையை நம்பி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, அது பாதுகாப்பற்ற படகு அப்படின்னு சொல்லப்படுது. பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் அப்படின்னு சொன்னால் பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழக்கூடிய அந்த நிலையை பாதுகாப்பற்ற படகு அப்படிங்கிறாங்க. அந்த பாதுகாப்பற்ற படகு கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்துவிடும். கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்துவிடும் அப்படிங்கிறாங்க. அதாவது அவன் யார்கிட்ட உதவியை எதிர்பார்க்குறானோ அவங்க அவனுக்கு அந்த உதவியை செய்யலை அப்படிங்கிறப்ப அதான் இங்கே கொடாமை அப்படிங்கிறாங்க. அந்த உதவி செய்யாமல் இருக்கிறத பாறை அப்படிங்கிறாங்க, பெரிய பாறையாக சொல்கிறாங்க. அந்த கொடாமை என்னும் பாறை மோதினால் அந்த படகு, பாதுகாப்பற்ற படகு உடைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்துவிடும். இப்போ இந்த குறட்பால் உருவக அணி இடம்பெற்றிருக்கு. இப்போ உருவக அணி அப்படின்னா அதற்கான இலக்கணம், அதாவது ஓமானம் ஓமேயம் என்று வேறுபடுத்தாமல் இரண்டையும் ஒன்றாக கூறுவது, அதான் உருவகம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இறந்து வாழ்வதும் பாதுகாப்பற்ற படகும் ஒன்றே, கேட்பவர் கொடாமல் இருப்பதும் பாறை மோதுவதும் ஒன்றே, இவை வாழ்க்கையை அழித்துவிடும் என்று ஓமானத்தையும் ஓமேயத்தையும் வேறுபடுத்தாமல் கூறியிருப்பதால் இப்பாடல் உருவக அணிக்கு பொருத்தமான பாடலாக அமைந்திருக்கு. இதோட இந்த பகுதி நிறைவடைகின்றது. அடுத்து பாருங்கள், சில ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்டிருக்காங்க, அதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருத்தரை நோக்கி ஒரு வில் வீரன் அம்பை விடுவது போல் இருக்குது, இன்னொன்று ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்குது. இப்படி ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு. கீழே 3 குறட்பா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குறட்பா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆ, வில்லேர் உழவர் பகைகுளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. ஆ, இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். இ, உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின் அப்படின்னு 3 குறட்பா கொடுத்துருக்காங்க. இந்த மேலே கொடுத்துருக்க படத்துக்கு பொருத்தமான குறட்பாவை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதற்கு பொருத்தமான குறட்பா முதல் குறட்பா ஆ, வில்லேர் உழவர் பகைகுளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை அப்படிங்கிறதான் கொடுத்துருக்கிற படத்துக்கு பொருத்தமான குறட்பா. அடுத்து பாருங்க, கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை கண்டறிக அப்படிங்கிறாங்க. கொடி தவித்ததை பாரி அறிந்து கொண்டான், மயில் தவித்ததை பேகன் உணர்ந்து கொண்டான், பிள்ளையின் பரிதவிப்பை தாய் அறிவாள், பளிங்கு முகத்தை படித்துக்கொள் அப்படி படித்தவர்களை பிடித்துக்கொள். இது ஒரு புது கவிதை. இப்போ இந்த கவிதையில் இடம்பெறக்கூடிய கருத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக அப்படின்னு சொல்லி இங்கேயும் கீழே 3 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. கவனிங்க. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போல்து. இது ஆ. அடுத்து ஆ, குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். இ, இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்தவிடத்து. இந்த 3 குறட்பால அந்த கவிதைக்கு பொருத்தமான குறட்பா அப்படின்னா நெடில் ஆ, அதாவது குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல் அப்படிங்கிற குறட்பா தான் பொருத்தமான குறட்பா. ஏன்னா அந்த கடைசியாக வருது பாருங்க, பளிங்கு முகத்தை படித்துக்கொள் அப்படி படித்தவர்களை பிடித்துக்கொள் அப்படிங்கிற அந்த கருத்து வருது இல்லை, அதுக்கு பொருத்தமாக இந்த குறட்பாவை தான் நாம் குறிப்பிட முடியும். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல்.
அடுத்து பாருங்க, மகிழ்ச்சியின் மைந்துரும் போழ்து மறதியால் கெட்டவர்களை நினை. அந்த மறதியால் கெட்டவர்களை அப்படிங்கிற அந்த ஈ அதான் இங்கே விடை. மகிழ்ச்சியின் மைந்துரும் போழ்து மறதியால் கெட்டவர்களை நினை. அடுத்து பாருங்க, பொருள் கூறுக. அடுத்து பொருள் கூறுக. ஏமம் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு. ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு. மருந்துளை செல்வான் அப்படின்னா மருந்தாளுநர். மருந்தாளுநர். மருந்துளை செல்வான் அப்படிங்கிறது மருந்தாளுநர். அடுத்து இலக்கண குறிப்பு தருக. கெடுக அப்படிங்கிற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. கெடுக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. குறிப்புணர்வார் அப்படின்னா வினையாளனையும் பெயர். குறிப்புணர்வார் அப்படின்னா வினையாளனையும் பெயர். அடுத்து பாருங்க, குருவினால மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவன யாவை. மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவன யாவை அப்படின்னா நோயாளி, மருத்துவர், மருந்து, மருந்தாளுநர். இதான் மருத்துவத்தின் பிரிவுகள். நோயாளி, மருத்துவர், மருந்து, மருந்தாளுநர். அடுத்து பாருங்க, ரெண்டாவது கேள்வி. படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை. படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை அப்படின்னா வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்குரியவர் ஆதல். இதுதான் படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை. வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்கு உரியவர் ஆதல். அடுத்து மூணாவது கேள்வி பாருங்க. பகைவர் வலிமையற்று இருக்கும் போதே வென்றுவிட வேண்டும் என்னும் குறட்பாவை கூறுக. இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைக்கொள்ளும் காழ்த்த இடத்து. இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைக்கொள்ளும் காழ்த்த இடத்து அப்படிங்கிறதான் இதற்கான குறட்பா. எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என்ற ஒன்று வேண்டியதில்லை. உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என்ற ஒன்று வேண்டியதில்லை. இதோட இந்த பகுதி நிறைவடைகின்றது. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.